சசிகலாவை சந்தித்தது பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. கொதித்த ஜல்லிக்கட்டு விழாக்குழு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி மதுரை அலங்காநல்லூரில் கடந்த 16ஆம் தேதி போராட்டம் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 17ஆம் தேதி சென்னை மெரினாவில் கூடிய சில இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்த இளைஞர்கள் விடுத்த அழைப்புகள் தமிழகம் முழுக்க புரட்சி தீயாக பரவியது. சாதி மத பேதமின்றி தமிழன் என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே ஒலிக்கும் எழுச்சி போராட்டமாக மாறியது. பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து பேசிவிட்டு அவசர சட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். ஆனால் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாமல் நிரந்தர சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கினர். இளைஞர்களின் இந்த போராட்டம் வெற்றி முகட்டை தொட்டுக் கொண்டிருந்த கடந்த 23ஆம் தேதி போராட்ட களத்திற்குள் புகுந்த போலீசார் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு கூறினர். ஆனால் போராட்டக்காரர்கள் 4 மணி நேரம் அனுமதி கொடுங்கள், சில நடைமுறைகளை முடித்துவிட்டு கலைந்து செல்கிறோம் என்று கூறினர். இதை ஏற்க மறுத்த போலீசார் போராட்டக்காரர்களை கண்மூடித்தனமாக தாக்கினர். போலீசாரின் இந்த தாக்குதலில் பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் பலத்த காயம் அடைந்தனர். போலீசாரின் தாக்குதலில் இருந்து இளைஞர்களை காப்பாற்ற மீனவ மக்கள் ஆதரவு கரம் நீட்டினார்கள் என்பதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்ததோடு வீடு புகுந்து பெண்களையும் தாக்கியது போலீஸ். இது குறித்து வெளிப்படையான வீடியோக்களை அனைவருமே பார்த்தோம். இந்த நிலையில் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அறிவிப்பை 30/1/2017 திங்கட்கிழமை விழாக்குழுவினர் அறிவித்துள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் திடீரென்று பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கப் போவதில்லை என்று அறிவித்தனர். இப்படி ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதில் குழப்பம் நிலவி வந்த நிலையில் தற்போது விழாக்குழுவினர் மீண்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளனர். மேலும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்தித்து பேசினர். முதல்வரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விழாக்குழுவினர் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும், பாலமேட்டில் பிப்ரவரி 9ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று கூறினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வந்தாலும் அவசர சட்டம் அரங்கேறுவதற்கு மெரினாவில் இளைஞர்கள் எழுப்பிய எழுச்சி குரல்தான் முதன்மையான காரணம் என்றே சொல்ல வேண்டும். இந்த வெற்றியின் உரிமைதாரர்கள் அவர்கள்தான் என்று நாம் கொண்டாட வேண்டும். அப்படி இருக்கையில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு காரணமாக இருந்தவர் சசிகலா என்று ஒரு நிறுவனம் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பிரதமருக்கு கடிதம் மட்டுமே எழுதியிருந்தார். அவருடைய அந்த செயல்பாடு நல்லது என்றாலும் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அவர் மட்டுமே காரணம் என்று அதிமுக நிர்வாகிகள் சொல்லி வருகின்றனர். அதிமுக நிர்வாகிகளின் கோஷத்திற்கு பலம் சேர்ப்பது போன்று ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினரும் சசிகலாவை சந்தித்துள்ளனர். சசிகலாவை ஏன் சந்தித்தார்கள்? இந்த சந்திப்பு குறித்து விழாக்குழுவை சேர்ந்த சுந்தர்ராஜனிடம் பேசிய போது அழைப்பு கொடுக்க போகவில்லை, சசிகலா அவர்களை சந்தித்தது குறித்து நாங்கள் எதற்கு உங்களிடம் தெரிவிக்க வேண்டும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள் என்று கொதித்தனர். முதல்வரை விழாவுக்கு வர சொல்லி அழைத்தோம், எங்களது அழைப்பை ஏற்று வருவதாக கூறியுள்ளார். வழக்கமான விழா ஏற்பாடுகளை மட்டுமே செய்யுமாறு கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு காரணமாக இருந்த மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். இது குறித்து விழாக்குழுவை சேர்ந்த மற்றொருவரான சுந்தரராகவனிடம் பேசிய போது மெரினா போராட்டத்திற்கு யாரும் தலைமை தாங்கி நடத்தவில்லை என்பதால் யாரை பார்த்து அழைப்பது என்று தெரியவில்லை. பொதுவாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அழைப்பு விடுத்துள்ளோம் என்று கூறினார். மெரினா போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களிடம் பேசிய போது விழாக்குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு நல்ல விஷயம். அதே நேரத்தில் இந்த போராட்டத்தில் சில விஷயங்களை முன்னெடுத்து செய்தவர் நடிகர் லாரன்ஸ். அவரையும் இளைஞர்கள் சிலரையும் கூடவே அழைத்து சென்றிருக்கலாம். விழாக்குழுவினரை குறை சொல்ல முடியாது. காரணம், இந்த போராட்டத்தில் தலைமை இல்லை என்பதால் யாரை அழைப்பது என்று யோசித்திருப்பார்கள் என்று விரிவாக கூறினார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.